இன்னைக்கு நம்ம இந்த 2026ஆம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். இந்த மேஷராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 2-2.5 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி, அடுத்து பாத்தீங்கன்னா உறவு முறைகள்ல சில ஏமாற்றங்கள், தொழில எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை, என்ன விதமான ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடை வருது. அப்படியே நம்ம அந்த தடையை மீறி செயல்பட்டாலும் அதுல தேவையில்லாத நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நிலைமை, இதை எல்லாத்தையும் அனுபவித்து ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த 16ஆம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமே இதன் மூலமாக ஏற்பட்ட வளர்ச்சியினால கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் அப்படின்றது மிக அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து இவர்களினுடைய ராசியையே பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக இவர்களினுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக எந்த விதமான சோர்வுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மருத்துவ ஆலோசனைகள், எவ்வளவு பெரிய வியாதிகளுக்கும் இந்த இடத்துல மருத்துவ ஆலோசனை அப்படின்றது ஒரு சிறப்பான முறையில கிடைக்க பெற்று அதன் மூலமாக அந்த வியாதி நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார் செவ்வாய். இதனால பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு தருணம். அதே சமயத்துல சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு எத்தனம் எடுத்தும் அதை சரியான ஒரு விலையில விற்க முடியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேஷராசி என்பர்கள் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மாதம் ஒரு வருமானம் நமக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நிறைய மேஷராசி என்பர்கள் தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. சொந்த தொழில் அப்படின்றது ஒரு பார்ட்டா தான் இவங்க வச்சிருப்பாங்க. ஏன்னா ரெகுலர் வருமானத்தை எப்போதுமே விரும்புபவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். அதனால அந்த தொழில் மூலமாக இருக்கக்கூடிய வருமானத்தை ஒரு இரண்டாவது ஒரு வருமானமாக தான் அடையக்கூடியவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வீடு வாடகைக்கு கட்டி விடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் கட்டி அங்க வாடகைக்கு விடுறது, அடுத்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலுக்கு முதலீடுகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம். இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம அந்த தொழில பின்தங்கிய நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த நேரத்துல அதற்குண்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு, தொழில் ரீதியான முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கும் போது இந்த காலகட்டம் மேஷ ராசி என்பர்கள் வெளிநாட்டுல நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாக எல்லாம் வெளிநாட்டு தொடர்பான சில அனுபவங்களையும் தொழில் முயற்சிகளையும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து 8ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8ஆம் பார்வை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன நெருடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு கேது பகவான் அப்படின்ற ஒரு அமைப்பும் இருக்கிறதுனால, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த செவ்வாயே அந்த கேது பகவானை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால இந்த காலகட்டம் குழந்தைகள்னால சின்ன மன வருத்தங்களோ, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேஷராசி நபர்கள் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலையே, ஒரு திருமணம் செய்து முடிக்க முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ சொத்து பத்துக்கள் இருந்தும் அவர்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்க மாட்டேங்குது, அப்படியே திருமணம் நடந்தாலும் அவர்களினுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான அந்த குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன மன நெருடல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகத்திலையும் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா இந்த பலன்கள் அப்படியே 2 மடங்காக உங்களுக்கு பெருகுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய லக்னத்திற்கு அந்த செவ்வாய் எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்றத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். அதனால இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வேலை
சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள், 5ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கறதுனால நிறைய பேரு உங்களுடைய கோபத்தினால வேலை விடுறதுக்கு உண்டான ஒரு அனுபவமும் இந்த காலகட்டம் காத்துட்டு இருக்குது. அதனால கோபப்படாம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த உத்தியோகத்துல ரொம்ப நிதானத்தோட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல உங்களுடைய ப்ரமோஷன் வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய தேவையில்லாத ஒரு வார்த்தைகள்னால அது கை நழுவி போகிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு. அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலைப்பளு ஜாஸ்தியாக ரொம்ப கோவப்படக்கூடாது. கோவப்பட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரமோஷனோ இல்ல இடமாற்றமோ தேவையில்லாத தடைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது எல்லாமே அந்த கேது பகவான் 5ஆம் இடத்துல அந்த செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஈடுபடுபவர்களும் இப்ப ஏதோ ஒரு டெண்டர் எடுத்திருக்கிறீங்க, அரசாங்கத்துல இருந்து அப்ரூவல் வர வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணும். நீங்க உங்களுக்கு உண்டான சில பவர்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்றேன்னு பேர் வழி வேற இடத்துல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்ல மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் இருக்கணும். கடைசியாக நம்ம இந்த ஒவ்வொரு நட்சத்திரம், அதாவது இந்த மேஷ ராசியில பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடனே உங்களை தேடி வந்தா கூட அதை அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில ஆடம்பர செலவுகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில முக்கியமான ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரும். பார்ட்னர்ஷிப் தொழில நிறைய வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய இந்த 45 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். இது உங்களுடைய தசாபுத்தி ரீதியான சில பலன்களையும் கொடுக்கும். உங்களுக்கு தசாபுத்தி செவ்வாய் திசையே நடக்குது இல்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகள் ராகு திசை குரு திசை இந்த மாதிரியாக எல்லாம் நடக்குது, அதுல செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்ற மாதிரியான இடத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் மாறுபடும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.